நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். சயின்டிஃபிக்காக அது எப்படி அற்புதமான ஒரு நீர் என்பது நிரூபிக்கப்பட்ட உண்மையாக இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ஒரு சில சகோதரர்கள் நம்மிடத்தில் இந்த புனித மாதத்தில் காபாவை பற்றி, உலுஹியாவை பற்றி, சஃபா மர்வா மலைகளை பற்றி, அரஃபா தினத்தை பற்றி, அந்த அரஃபா தினத்தில் வைக்கக்கூடிய நோன்புகளை பற்றி பேசிய நீங்கள் ஜம்ஜம் நீருடைய சிறப்பை பற்றியும் ஒரு பயான் சொல்ல வேண்டும், பேசி அதை உங்களுடைய யூடியூப் சேனலில் பதிவேற்ற வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் இன்றைய பயான் தலைப்பே ஜம்ஜம் நீர் ஓர் அற்புதம் என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு, அது எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நீர் என்பதையும், அல்லாஹ் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கக்கூடிய நியமத்துக்களில் மிக பெரும் அதிசயமான ஒரு அற்புதம் நீராக இந்த ஜம்ஜம் நீர் இருக்கிறது. அல்லாஹ் படைத்த வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், அல்லாஹ் படைத்த நீர், நெருப்பு, நிலம் அனைத்துமே அற்புதம் உள்ளதாக இருக்கிறது. அதில் ஒரு வித்தியாசமான, அதிசயப்படக்கூடிய, ஆச்சரியப்படக்கூடிய ஒரு அற்புதம் தான் இந்த ஜம்ஜம் நீர். அல்லாஹு தாலா சூரா ஆலு இம்ரான்ல, திருக்குரான்ல இருக்கக்கூடிய 3வது சூறாவில் உள்ள 97வது வசனத்தில் அல்லாஹு தாலா ஒரு விஷயத்தை நமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகிறான். அதாவது ஹஜ்ஜு செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வை இந்த உலகத்தில் வணங்குவதற்காக முதலில் கட்டப்பட்ட அல்லாஹ்வின் ஆலயமான அந்த காபாவை பற்றி, ஹஜ்ஜுடைய சிறப்பை பற்றி, இப்ராஹிம் நபி நின்ற இடமான மக்காமு இப்ராஹிமை பற்றி அல்லாஹ் சொல்லக்கூடிய சூரா ஆல் இம்ரான்ல வரக்கூடிய 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், ஃபீஹி ஆயத்தும் பையினாத்தும் மக்காமு இப்ராஹிம், ஃபீஹி ஆயத்தும் பையினாத்தும் மக்காமு இப்ராஹிம் வமன் தஹலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன்னாசி ஹிஜ்ஜுல் பைத்தி மனிஸ் ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. இப்ராஹிம் நின்ற இடமான மக்காமு இப்ராஹிமும் இருக்கின்றது, அதில் தெளிவான அத்தாட்சிகள் உள்ளன. மக்காமு இப்ராஹிம் இருக்கின்றது. மேலும் எவர் அதில் நுழைகிறாரோ அவர் பாதுகாப்பு பெறுகிறார். இன்னும் அதற்கு செல்வதற்குரிய பாதையில் பயணம் செய்ய சக்தி பெற்றிருக்கும் மனிதர்களுக்கு, அதில் நுழைவதற்கு யார் சக்தி பெற்றிருக்கிறார்களோ அத்தகைய மனிதர்களுக்கு அல்லாஹ்வுக்காக அவ்வீடு சென்று ஹஜ்ஜு செய்வது கடமையாகும். ஆனால் எவரேனும் இதை நிராகரித்தால் அல்லாஹ்வுக்கு குறை ஏற்பட போவதில்லை. நிச்சயமாக அல்லாஹ் உலகத்தார் எவர் தேவையும் அற்றவனாக இருக்கிறான், யாருடைய தேவையும் அற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அகிலத்தாரிடத்திலும் தேவையற்றவனாக அல்லாஹ் இருக்கிறான் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த வசனத்தில் ஹஜ்ஜை பத்தி, ஹஜ்ஜுடைய கடமையை பத்தி, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் நின்ற இடமான அந்த புனித காபாவில் உள்ள மக்காமு இப்ராஹிமை பற்றி, அதில் நுழைந்தவர் பாதுகாப்பாக இருக்கிறார், பாதுகாப்பு பெற்றிருக்கிறார் என்று அந்த அல்லாஹ்வுடைய முதல் ஆலயமான அந்த வீட்டை பற்றி சொல்லக்கூடிய அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அதில் தெளிவான அத்தாட்சி இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறான். ஃபீஹி ஆயத்தும் பையினாத்தும் மக்காமு இப்ராஹிம், அதில் தெளிவான அத்தாட்சிகள் இருக்கிறது, சான்று இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அதுல அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த மக்கா நகரம், புனிதமிக்க அந்த நகரத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக கட்டப்பட்ட அந்த புனித ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த காபா ஒவ்வொன்றும் அத்தாட்சி உள்ளதாக இருக்கிறது. அந்த ஒட்டுமொத்த மக்கா நகரமும் அந்த காபாவும் மிக பெரும் அத்தாட்சி. அந்த மிக பெரும் அத்தாட்சிகளில் ஒரு மிக பெரும் அத்தாட்சி தான் ஜம்ஜம் நீர் என்று சொல்லப்படுகிற அந்த அத்தாட்சி. அந்த ஜம்ஜம் நீரை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில செய்திகளை நமக்கு அறிவித்திருக்கிறார்கள், சொல்லியிருக்கிறார்கள்.
அதாவது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவி அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் மகன் பச்சிலம் குழந்தை நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய கட்டளையை நிறைவேற்றும் விதமாக விட்டு சென்ற பிறகு அவர்கள் அருந்துவதற்காக நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் அருந்துவதற்காக அல்லாஹ் தந்த பூமியிலிருந்து அல்லாஹ் ஏற்படுத்தி தந்த ஒரு ஊற்று நீர் தான் அந்த ஜம்ஜம் என்று சொல்லப்படுகிற நீர். அந்த ஜம்ஜம் நீர் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லும் போது, அந்த ஜம்ஜம் நீர் அளவுக்கு அதிகமாக வெளிப்பட்ட நேரத்தில் அன்னை ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அதை ஒரு நீர் இருப்பு தொட்டி மாதிரி, அது ஒரு கிணறை போன்று ஒரு தொட்டியாக அமைத்து விட்டார்கள். அவர்கள் தொட்டி போன்று அதை அமைக்கவில்லை என்று சொன்னால், கிணறு மாதிரி ஒரு தொட்டி போன்ற அமைப்பில் அவர்கள் அதை அமைக்கவில்லை என்று சொன்னால், அது உலகம் முழுக்க அந்த நீர் வழிந்தோடி இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய நபி சொன்ன சில ஹதீஸ்களும் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் காலத்தில் அல்லாஹ் ஏற்படுத்திய, பூமியிலிருந்து அல்லாஹ் ஏற்படுத்திய ஒரு நீரான ஜம்ஜம் நீரை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அதாவது ஜம்ஜம் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ அதற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஜம்ஜம் நீர் எதற்காக குடிக்கப்படுகிறதோ, எதற்காக அருந்தப்படுகிறதோ அதற்குரியது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த செய்தி இப்னு மாஜா என்ற கிதாபுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில சஹாபாக்கள், நபி தோழர்களில் ஒருவரான அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. அதாவது ஒரு மாத காலம், அதாவது ஏறக்குறைய 30 நாட்கள் அந்த அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நான் மாதத்தில் 30 நாட்களும் இந்த ஜம்ஜம் நீரை மட்டும் அருந்துவேன். அதாவது ஒரு மாசத்துல 30 நாட்கள் அந்த மக்கால காபாவுல தங்கி இருந்து அந்த 30 நாட்களும் இந்த ஜம்ஜம் நீரை மட்டும் நான் அருந்தினேன். இதை தவிர வேற எந்த உணவையும் நாம் சாப்பிடவில்லை. அதாவது அந்த ஜம்ஜம் நீரை மட்டுமே ஒரு மாசம் அவங்க குடிச்சிருக்காங்க, எதுவுமே சாப்பிடல, எந்த ஒரு உணவையும் சாப்பிடாம ஜம்ஜம் நீரை மட்டுமே குடிச்சுக்கிட்டு ஒரு மாத காலம் அவங்க உடல் ஆரோக்கியத்தோடு உயிர் வாழ்ந்திருக்காங்க. உயிர் வாழ்ந்தது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்தோடு வாழ்ந்திருக்காங்க. அந்த ஜம்ஜம் நீர்ல எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான் என்று சொன்னால், அதை அவங்க உட்கொண்டு எந்த உணவும் சாப்பிடாம, ஒரு பேரிச்சம்பழம் கூட சாப்பிடாம வெறும் அந்த ஜம்ஜம் நீரை மட்டுமே குடிச்சுக்கிட்டு ஒரு மாத காலம் அந்த இடத்துல தங்கி இருந்திருக்காங்க. இதனால் எனக்கு உடல் பருமனாகி விட்டது. ஜம்ஜம் நீர் அவங்க, அதாவது எதுவுமே சாப்பிடாம ஒரு மனுஷன் எந்த உணவையும் சாப்பிடாம தண்ணீர் குடிச்சிட்டு எத்தனை நாளைக்கு இருக்க முடியும்? நாம சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சிந்திச்சு பார்த்தோன்னு சொன்னா, ஒரு மனிதன் ஒரு இடத்துல தங்கி இருக்கிறான். அந்த தங்கி இருக்கக்கூடிய மனிதனுக்கு சாப்பிடுவதற்கு எந்த விதமான உணவும் இல்லை, குடிப்பதற்கு தண்ணீர் மட்டும்தான் இருக்கிறது. அப்ப அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு எத்தனை நாளைக்கு உயிர் வாழ முடியும்? குறிப்பிட்ட நாட்களுக்கு மேல வாழ்றதுங்கிறது ரொம்ப ஆபத்தா போயிடும். வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு இருக்க முடியாது. ஆனா அல்லாஹ்வுடைய நபியின் காலத்தில் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு மாத காலம் ஜம்ஜம் நீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு, வேற எந்த உணவையும் சாப்பிடாம ஜம்ஜம் நீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி குடிச்சதுனால அவங்களுக்கு உடல் பாதிப்போ அல்லது சாப்பிடாதனால உடம்பு மெலிஞ்சு போய் ஒரு மாதிரி வயிறுலாம் பள்ளம் விழுந்து போய் கண்ணம்லாம் குழி விழுந்து ஒரு மாதிரி ஆகுமே. ஒரு மாசம் ஒருத்தர் சாப்பிடலன்னா அவர் உடல் நலம் எந்த அளவுக்கு, அவருடைய உடல் நலம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2 நாள் 3 நாள் ஒரு மனுஷன் தொடர்ந்து 2 நாள் சாப்பிடாட்டிய அவனால நிக்க முடியாது, மயக்கம் ஏற்பட்டு மூச்சையாக்கி விடுவான், அது உயிருக்கே ஆபத்தாயிரும். தொடர்ந்து 2 நாள் அல்லது 3 நாள் ஒரு மனுஷன் சாப்பிடலன்னு சொன்னாலே அவன் எந்திரிச்சு நிக்க கூட முடியாத அளவுக்கு அவன் மூர்ச்சையாகிடுவான், நிதானத்தை இழந்துருவான், அவனுக்கு உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமையெல்லாம் ஏற்படும். ஆனா அந்த நபித்தோழர் அந்த சஹாபி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அந்த நீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு எத்தனை ஒரு மாச காலம் 30 நாட்கள் அந்த தண்ணீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு எதுவுமே சாப்பிடாம இருந்திருக்காங்க. எல்லாத்தையும் சாப்பிட்டுக்கிட்டு ஒரு மனிதன் அவனுக்கு தேவையான உணவை உட்கொண்டு இருந்தால் எப்படி உடல் பருமனாகுமோ, அதனால் உடல் பருமனாகி விட்டது, வயிற்று பகுதியில் சதை வைத்து விட்டது என்று அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க. அப்ப ஒரு மாச காலம் அந்த ஜம்ஜம் நீரை மட்டும் குடிச்சுக்கிட்டு நான் எதுவுமே சாப்பிடாம இருந்தேன். அதை குடிச்சதுனால, அந்த தண்ணீரை குடிச்சதுனால என்னுடைய உடம்பு பெருத்துருச்சு, பருமன் ஆயிருச்சு, என் வயிற்று பகுதியில சதை வந்துருச்சு.
அப்போ உடம்பு ஒரு மனிதர் வந்து ஒரு இடத்துல தங்கி நல்ல சத்தான சாப்பாட்டுக்களை சாப்பிட்டாருன்னு சொன்னா எப்படி உடம்பு வைக்குமோ அது மாதிரி உடம்பு வந்து வச்சிருச்சுன்னு சொல்லி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அப்ப இதை கேட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு அறிவுரை என்னன்னு சொன்னா, ஜம்ஜம் நீர் நீருக்கு நீராகவும் உணவுக்கு உணவாகவும் இருக்கிறது என்று சொன்னாங்க. அப்ப ஜம்ஜம் நீரை வந்து அல்லாஹ் தண்ணீரா மட்டும் கொடுக்காம நமக்கு அதை எப்படி கொடுத்துருக்கான்னு சொன்னா சாப்பாடாகவும் கொடுத்துருக்கான், தண்ணீராகவும் கொடுத்துருக்கான். ஒரு மனிதர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவர் வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சாப்பிட உணவு இல்லாம வெறும் ஜம்ஜம் நீரை மட்டும் குடிச்சுக்கிட்டே அவர் வந்து சில மாதங்கள் சில வாரங்கள் வரைக்கும் எதுவுமே சாப்பிடாம இருந்துட முடியும், வாழ்ந்துட முடியும். அப்படி ஒரு மாத காலம் எதுவுமே சாப்பிடாம ஜம்ஜம் தண்ணீரை மட்டும் குடிச்சு உடல் ஆரோக்கியத்தோடு, இன்னும் சொல்ல போனா சாப்பிட்டு சத வச்ச மாதிரி உடல் பருமனாகி ஆச்சரியத்தை ஏற்படுத்திய ஒரு நிகழ்வு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல அவங்க வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு சொன்னா, அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நீர் என்பதை இந்த சம்பவம் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல அவங்க வாழ்க்கையில் நடந்த இந்த சம்பவம் நமக்கு மிக பெரும் படிப்பினையாக இருக்கிறது. இன்னும் இந்த நீர்ல உள்ள இன்னொரு மிக பெரும் சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த நீர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலத்துல இருந்து பார்த்தா ஏறக்குறைய பல ஆயிரம் வருடங்கள் 5000 வருடத்துக்கு முந்தியவர்கள் என்று சொல்லப்படுகிறது. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவங்களுடைய காலம் எப்ப 5000 வருஷத்துக்கு முன்னாடி என்று சொல்லப்படுது. அப்ப அவங்க காலத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா 5000 வருடத்திற்கு மேலாக இன்னைக்கு வரைக்கும் அந்த தண்ணீர் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ரசூலுல்லாஹ் காலத்துல இருந்து பார்த்தோம்னு சொன்னா ஏறக்குறைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா 1400 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த தண்ணீர் மக்களால் அந்த கிணற்றிலிருந்து இறைக்கப்பட்டு வருகிறது. அந்த மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜம்ஜம் நீர் எப்படிப்பட்ட ஒரு நீர் என்பதை சற்று நாம் சிந்திச்சு பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அதாவது மக்கா நகர் என்ற அந்த புனித நகர் இருக்கிறதே, அந்த புனித நகர் இருக்கக்கூடிய காபா அமைந்திருக்கக்கூடிய அந்த புனித ஹரம் ஷரீஃப் அமைந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் ஜம்ஜம் நீருடைய கிணற்று, அந்த நீரூற்று கிணறு இருக்குது. ஜம்ஜம் கிணறு அந்த காபா இருக்கக்கூடிய இடத்துல தான் இருக்குது. அந்த நீரூற்று அந்த ஊற்று நீராக அதுல இருந்து தான் மக்களுக்கு கிடைக்குது. அதாவது பக்கத்துல வந்து அந்த மக்கா நகரை சுத்தி அந்த காபா இருக்கக்கூடிய அந்த பகுதி அங்கு சென்ற மக்களுக்கு நல்லாவே தெரியும். ஹஜ் உம்ரா வணக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு அந்த மக்கா நகருக்கு யாரெல்லாம் சென்றார்களோ அந்த மக்களுக்கு நல்லாவே தெரியும். அந்த காபாவுக்கு பக்கத்துல ஆறு, குளம், ஏரி, கம்மா எதுவுமே கிடையாது. அதாவது நீர்நிலைகள்ங்கிறது எதுவுமே கிடையாது. அந்த காபத்துல்லாவை சுத்தி ஜம்ஜம் கிணத்து நீரை தவிர வேற எந்த ஒரு நீர்நிலையும் கிடையாது. ஆறு கிடையாது, ஏரி கிடையாது, குளம், கம்மா, கடல் எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனா அந்த மக்கா வந்து அடிக்கடி மழை பெய்யுற ஊரான்னு கேட்டா மழை பெய்யுற ஊரும் கிடையாது. என்னைக்காவது ஒரு நாள் மழை வந்து நல்லா பெய்யும், அல்லது மாச கணக்குல வருஷ கணக்குல மழை பெய்யாத ஒரு ஊராகவும் அந்த மக்கா நகர் திகழ்ந்திருக்கு. அப்ப அடிக்கடி மழை பெய்யாத ஒரு ஊரு, பக்கத்துல ஆறு, குளம், ஏரி, கம்மா, கடல்னு எதுவுமே இல்லாத ஊரு, அப்படி வறண்டு போன ஒரு நிலப்பகுதி. வறண்டு போன அந்த நிலப்பகுதியில இருந்துதான் இந்த தண்ணீர் வந்து இந்த கிணத்து தண்ணீர் வந்து ஏறக்குறைய 1400 ஆண்டுகளுக்கு மேலாக வற்றாம தண்ணி கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வந்து அதிலிருந்து இறைக்கப்படுது. அதாவது சராசரியா ஹஜ்ஜுக்கு வந்து போகக்கூடிய மக்களின் எண்ணிக்கையை பார்த்தோம்னு சொன்னா, அதாவது நமக்கு தெரிஞ்சு பல வருஷத்துல இந்த கொரோனா காலகட்டத்துல மட்டும்தான் வெளிநாட்டுல இருந்து ஹஜ்ஜுக்கு போறது தடுக்கப்பட்டிருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்துல உலகம் முழுக்க லாக்டவுன் போட்டாங்களே, அந்த கொரோனா காலகட்டத்துல மட்டும்தான் வெளியூர்ல இருந்து யாரும் ஹஜ் உம்ராக்கு வெளிநாடுகள்ல இருந்து யாரும் ஹஜ் உம்ராக்கு போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. 2020, 2021 நினைக்கிறேன். மீதி உள்ள எல்லா வருஷமும் வருஷத்துக்கு குறைஞ்சது 30 லட்சம் பேர் அல்லது 40 லட்சம் பேர் அளவுக்கு ஹஜ்ஜுக்கு போறதாக சொல்லப்படுது. 30 லட்சத்தை தாண்டி 40 லட்சம் பேர் அளவுக்கு ஹஜ்ஜுக்கு போறாங்க. அப்ப ஹஜ்ஜு மாசத்துல மட்டும் 40 லட்சம் மக்கள் அந்த இடத்துல கூடி அந்த 40 லட்சம் மக்களுக்கும் அந்த கிணத்துல இருந்து தண்ணீர் இறைக்கப்படுதுன்னு சொன்னா குடிக்கிறதுக்கும் அவங்க கொண்டுட்டு வர்றதுக்கும் ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்டர் தண்ணீர் வந்து அந்த கிணத்துல இருந்து இறைக்கப்படுது. அப்படி இருந்து வற்றாம அந்த தண்ணி கிடைச்சிக்கிட்டு இருக்கு. இப்ப நாம சிந்திச்சு பார்க்கணும். ஒரு ஊர்ல வந்து ஒரு கிணறு இருக்கு, அந்த கிணத்து நிறைய தண்ணி இருக்குன்னு வச்சுக்கிருவோம். அந்த கிணத்து நிறைய தண்ணி இருக்கு, ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல ஒரு கிணறு இருக்கு. பக்கத்துல நீர்நிலைகள் உள்ள ஒரு ஊர்ல கிணத்து நிறைய தண்ணி இருக்கும். அடிக்கடி மழை பெய்யக்கூடிய ஊர்ல நீர்நிலைகள் இருக்கக்கூடிய ஊர்கள்ல கிணறு நிறைய தண்ணி இருக்கும். அந்த கிணத்துக்கு பக்கத்துல வந்து அந்த கிணத்தை சுத்தி ஒரு 1 லட்சம் மக்கள் ஒன்று திரண்டு
1,00,000 பேரும் அந்த கிணத்துல இருந்து நீரை இறைச்சாங்கன்னு சொன்னா அந்த இறைச்ச அந்த 1,00,000 பேரும் தண்ணி அள்ளினாங்கன்னா கொஞ்ச நேரத்துல அந்த கிணத்து தண்ணி வந்து வத்தி போயிடும். வத்தி போய் அதை அடுத்து ஊர்னா தான். ஊரலான்னு சொன்னா அது வந்து தண்ணி இருக்காது. இதுதான் யதார்த்தம். ஆனா 30 லட்சம் 40 லட்சம் மக்கள் கூடுறாங்க. அந்த கிணத்துல இருந்து பல லட்சக்கணக்கான லிட்டர் அல்லது பல கோடி கணக்கான லிட்டர் வந்து தண்ணீர் வந்து இறைக்கப்படுது. அப்படி இருந்தும் அந்த நீர் வத்தாத அளவுக்கு கிடைச்சுக்கிட்டு இருக்குன்னு சொன்னா அப்ப இது எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நடந்துச்சு. அது எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்ம காலத்துல, அதாவது கடந்த ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 1970 71, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 1970 71 இந்த காலகட்டத்தில் அந்த பாலைவனம் அமைந்திருக்கக்கூடிய அது பக்கத்தில் வந்து எந்த விதமான நீர்நிலையும் இல்லாத இடத்துல ஒரு கிணத்துல இருந்து தண்ணீர் வந்து இறைக்கப்படுது. அந்த தண்ணீரை வந்து முஸ்லிம்கள் வந்து பக்தியா பருகி வர்றாங்க. அந்த தண்ணீருக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதாவது வழிபாட்டுக்கு போகக்கூடிய முஸ்லிம்கள் அந்த தண்ணியை இங்கே குடிக்கிறது மட்டும் இல்லாமல் சொந்த நாடுகளுக்கு எடுத்துக்கிட்டு வந்து சேமிச்சு வச்சு, அதாவது பல வருஷம் அதை வந்து டப்பால போட்டு அடைச்சி வச்சு குடிக்கிறாங்க. அப்போ அந்த தண்ணி என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம்னு சொல்லி கடந்த 1970 71 ஆண்டு ஐரோப்பிய நாட்டில் உள்ள சில ஆய்வு செய்யக்கூடிய ஆய்வாளர்கள், அந்த ஐரோப்பிய சோதனை சாலை என்று சொல்லப்படுகிற அந்த ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த சில ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து ஆய்வு பண்ணி பார்க்குறாங்க. அப்போ ஆய்வு பண்ணி பார்த்து அந்த கிணத்துடைய அளவு என்ன அப்படிங்கிறதையும் ஆய்வு பண்ணுறாங்க. அந்த தண்ணீரை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கு அந்த நாட்டு அன்னைக்கு 1970 71 யார் அந்த சவுதி மன்னராக இருந்தாங்களோ அந்த மன்னராக இருந்தவர்கிட்ட வந்து அனுமதி கேட்குறாங்க. சவுதி கவர்மெண்ட்ட வந்து முறையாக அனுமதி கேட்கப்பட்டு அனுமதி பெறப்பட்டு அந்த கிணறு வந்து ஆய்வு செய்யப்படுது. அப்போ அந்த கிணறு வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னால் 18 அடி அகலம், 14 அடி நீளம். அதாவது அந்த கிணத்துடைய மொத்த அளவு எடுத்துக்கிட்டா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தகவல் என்னன்னு சொன்னால் 18 அடி அகலமும் 14 அடி 15 அடி உயரம்னு எடுத்துக்கிட்டா, நீளம்னு எடுத்துக்கிட்டா 15 அடி தான் இருக்கும். அப்போ 18 அடி அகலம் இந்த கிணத்துல வந்து, அதாவது இப்போ அந்த கிணறு வந்து இல்லை, மூடப்பட்டு பைப் லைன் வழியா தண்ணி வருவதாக சொல்லப்படுது. முன்னாடி அந்த கிணறு இருக்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு தகவல் என்ன அப்படின்னு சொன்னா 5 அடி அளவுக்கு தண்ணீர் இருக்கும். அதாவது அந்த தண்ணீருடைய ஆழம் வந்து 5 அடி அல்லது 5 அடிக்கு குறைவாக தான் இருக்கும்னு அப்போ நமக்கு சொல்லப்பட்ட ஒரு தகவல். அப்போ இன்னைக்கு வந்து அது பைப் லைன் கொடுக்கப்பட்டு அந்த கிணறு வந்து மூடப்பட்டிருக்குன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்து தண்ணீர் வந்து அந்த கிணத்துல இருந்து சாறையாக இறைக்கப்பட்டு இருக்கு. அப்போ அந்த தண்ணீரை வந்து அவங்க கிணத்தை ஆய்வு பண்ணி அந்த தண்ணீரை வந்து டெஸ்ட் பண்ணி அந்த ஐரோப்பியாவிலேருந்து வந்த சில ஆய்வாளர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த தண்ணீரை எடுத்துக்கிட்டு போய் அதை வந்து அவங்களுடைய அந்த சோதனை சாவடியில் வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்ட் பண்ணுறதுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் அந்த தண்ணீரில் வந்து ஏதாவது கெடுதல் இருக்கும், அதை மக்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துலாம் சேமித்து வச்சு ரொம்ப காலத்துக்கு அதை பாதுகாத்து வச்சுலாம் குடிக்கக்கூடாது, அதை குடித்தா என்னென்ன பாதிப்புகள் வரும், பிரச்சனைகள் வரும்னு சொல்லி அதை மாதிரி அந்த தண்ணீரில் ஏதாவது குறைபாடு இருக்கும். ஏன்னா உலகத்தில் உள்ள எல்லா தண்ணீரும் ஒரு மாதிரியான தண்ணீர் தான். அப்போ அது மட்டும் வித்தியாசமாக இருக்காது. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தண்ணியை எந்த ஊரில் உள்ள ஒரு தண்ணியாக இருந்தாலும் அந்த தண்ணியை அள்ளிக்கிட்டு வந்து ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சா அது குறிப்பிட்ட நாள் தான் அந்த நீர் வந்து சுத்தமாக இருக்கும். ஒரு குறிப்பிட்ட நாள் தாண்டிடுச்சுன்னு சொன்னால் அந்த நீரில் வந்து கிருமி வச்சிரும், அந்த நீர் குடிக்க முடியாது. அதை வந்து ரொம்ப நாள் ஒரு நீரை வந்து டப்பால ஊற்றி வச்சு குடித்தா அதன் மூலமாக மக்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும், உடல் நலம் பாதிக்கப்படும். அப்போ இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு சொல்கிறதுக்காகத்தான் அந்த நீர் வந்து அந்த சில 1970 71 ஆண்டில் ஐரோப்பிய சோதனை சாலையில் வச்சு டெஸ்ட் செய்யப்படுது. அது வந்து ஆய்வு செய்யப்படுது, பரிசோதனை செய்யப்படுது. அப்போ பரிசோதனை செஞ்சு பார்த்து அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஆச்சரியமான தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் அந்த தண்ணீரை சோதித்து பார்க்கும்போது அந்த ஆய்வாளர்கள் சொன்ன ஒரு முக்கியமான தகவல் வந்து இந்த தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர்னு சொன்னால், அதாவது சராசரியாக ஒரு மனிதன் பருகுவதற்கு தண்ணீரில் என்னென்ன சத்துக்கள் வேணுமோ, அதாவது கால்சியம், மேக்னீசியம், அந்த தண்ணீரில் வந்து சால்ட்டு என்னென்ன தேவையோ அந்த தண்ணீருக்கு தேவையான அந்த கால்சியம், மேக்னீசியம் உட்பட எல்லா விதமான தன்மைகளும் அந்த தண்ணீரில், ஜம்ஜம் தண்ணீரில் போதுமான அளவு இருக்குது. இதில் வந்து குடிக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது, தாகத்தை தீர்க்கக்கூடியதாகவும் இருக்குது. அவர்கள் கண்டுபிடிச்ச ஒரு அதிசயமான உண்மை என்னன்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்களே, அது உணவுக்கு உணவாகவும் தண்ணீருக்கு தண்ணீராகவும் பானத்திற்கு பானமாகவும் உணவுக்கு உணவாகவும் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே. அந்த அடிப்படையில் அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க, குடிச்சாலே புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய, பசியை தீர்க்கக்கூடிய, தாகத்தை தீர்க்கக்கூடிய
கால்சியம், மேக்னீசியம் எந்த அளவு தேவையோ அதுக்கு தேவையான அளவு இருக்கக்கூடிய அம்சங்கள் இந்த தண்ணீரில் இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிச்சு, இன்னும் ஒரு முக்கியமான ஒரு உண்மையை சொல்றாங்க. உலகத்துல எந்த ஒரு நீர்லையுமே இல்லாத, அல்லாஹ் படைச்ச நீர் என்பது, தண்ணீர் என்பது அல்லாஹ் கொடுத்தது. அல்லாஹ் படைச்ச இந்த தண்ணீர்ல எந்த நீர்லையும் இல்லாத ஒரு அதிசய அற்புதம் அந்த தண்ணீர்ல இருக்கிறது. என்ன தண்ணீர் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஒரு நீர் ஒரு நல்ல தண்ணி கெடாம இருக்கணும்னு சொன்னா, அந்த கெடாம இருக்கிறதுக்கு அந்த நல்ல தண்ணீருக்கு எதை பயன்படுத்துவாங்கன்னா, குளோரின் என்று சொல்லப்படுகிற அந்த கெமிக்கல் மருந்தை பயன்படுத்துவாங்க. அந்த குளோரினை பயன்படுத்தினா நீர் கெட்டு போகாம இருக்கும். அதாவது குறிப்பிட்ட நாட்கள் தண்ணீர் கெட்டு போகாம இருக்கிறது. இப்போ தொட்டியில சேமிச்சு வைக்கக்கூடிய குடி தண்ணீர் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல சேமிச்சு வைக்கக்கூடிய அந்த குடி தண்ணீர் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு மருந்து கலக்குவாங்க. இன்னைக்கு கூட நம்ம பார்க்கலாம், சாதாரணமா நாம பருகக்கூடிய அந்த கார்பரேஷன் வாட்டர் என்று சொல்லப்படுகிற நாம சாதாரணமா குடிக்கக்கூடிய அந்த குடிநீர், பைப்பு குடிநீர், குழாய் குடிநீர் மருந்து கலந்து தான் அந்த தண்ணீர் நமக்கு தரப்படுது. அப்ப தண்ணீர் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, குறிப்பிட்ட நாள் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு அதுல உள்ள கிருமிகள் சாவுறதுக்கு குளோரின் மாதிரி மருந்தை பயன்படுத்தி தண்ணீரை தருவாங்க. எல்லா தண்ணீர்லயும் அந்த குளோரின் மருந்து கலக்கப்படுது. ஆனா அந்த ஜம்ஜம் நீர்ல குளோரின் மாதிரி எதுவும் கலந்துருக்கான்னு பார்த்தா எதுவுமே கலக்கப்படல. இயற்கையாகவே அதுல புளோரைடு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறது. அந்த புளோரைடு என்று சொல்லப்படக்கூடிய தன்மை உலகத்துல உள்ள எந்த தண்ணீருக்கும் கிடையாது, ஜம்ஜம் நீருக்கு மட்டும்தான் இருக்குது. அந்த புளோரைடு அந்த தன்மை ஜம்ஜம் நீர்ல இருக்கிறதுனால அது என்ன ஒரு ஆச்சரியமான அதிசயம் ஏற்படும் சொன்னா, அந்த தண்ணீர்ல எக்காரணத்தை கொண்டு கிருமிகள் வைக்கவே வைக்காது. உலகத்துல எந்த நீரை அள்ளிக்கிட்டு நீங்க ஒரு டப்பாவில் பிடிச்சி வச்சிருந்தாலும் குறிப்பிட்ட நாள் தான் அந்த நீர் சரியா இருக்கும். குறிப்பிட்ட நாள் ஆயிருச்சுன்னு சொன்னா அந்த நீர் கெட்டு போயிடும். எத்தனை வருடங்கள் ஆனாலும், அதாவது எத்தனை நாட்கள், எத்தனை மாசங்கள், எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஒரு டப்பால பிடிச்சி வச்சா அந்த டப்பாவில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டு அதுல ஏதாவது கெடுதி ஏற்பட்டு பிரச்சனையானா அது வேற. ஆனா அந்த தண்ணீர் கெட்டு போகுமான்னு சொன்னா, அள்ளிக்கிட்டு வச்சு பருகக்கூடிய அந்த தண்ணீர் கெட்டு போகுமான்னு சொன்னா ஒருபோதும் கெட்டு போகாது. அப்ப எத்தனை மாசங்கள், எத்தனை வருஷங்கள் 50 வருஷம் ஒரு இடத்துல பாதுகாத்து ஒரு டப்பால பிடிச்சி வச்சு ஒரு சட்டியில பிடிச்சி வச்சு பாதுகாத்தாலும் அது பாதுகாப்பாக இருக்கக்கூடிய தண்ணீர். அந்த தண்ணீர்ல கிருமியே வைக்காது. கிருமி வைக்காதமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, உலகத்துல எந்த ஒரு நீர்லையுமே இல்லாத புளோரைடு என்ற தன்மை அந்த ஜம்ஜம் நீரில் இருப்பதாக அந்த ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு இந்த உண்மையை நமக்கு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த ஜம்ஜம் நீர் என்பது அல்லாஹ் நமக்கு இந்த உலகத்துல தந்திருக்கக்கூடிய மிக பெரும் அற்புதமாக, மிக பெரும் அதிசயமாக இருக்கிறது. அந்த அதிசய அற்புத நீரான ஜம்ஜம் நீரை பருகக்கூடிய நாம அதனுடைய சிறப்புகளை தெரிந்து, அது சம்பந்தமா வரக்கூடிய ஹதீஸ்களை தெரிந்து, அல்லாஹ்வுடைய நபி ஜம்ஜம் நீரை பத்தி என்ன சொன்னாங்க என்பதையும், இன்று சயின்டிஃபிக்காக அது எப்படி நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையாக இருக்கிறது என்பதையும் புரிந்து அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்லி, இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிறப்புகளும், அதாவது இஸ்லாம் முழுக்க முழுக்க இந்த உலகத்தை படைத்த ஏக இறைவனான அல்லாஹ்வுடைய மார்க்கம். இது விஞ்ஞானத்துக்கு எதிரான ஒரு கருத்தையோ அறிவியலுக்கு முரணான ஒரு கருத்தையோ சொல்லவில்லை. உலகத்தில் உள்ள எல்லா மதங்களும் அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் முரண்பட்டிருக்கிறது. இஸ்லாம் முரண்பாடில்லாத தூய்மையான மார்க்கம், படைத்தவனின் மார்க்கம் என்பதை பிற மக்களுக்கு எடுத்துரைப்பது நம்முடைய கடமை என்பதை புரிந்து இந்த கடமையை சரியான முறையில் செய்வதற்கு நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.